ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து கதையில் நிறைய பாலிடிக்ஸோ சில புரியாத விஷயங்களோ வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை இன்டெரக்டாக இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ சோவாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா வந்துட்டு மாசஜிக்கா அன்னைக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் டிபேட்டில் கலந்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் தான் அதில் ஜெயிச்சானாமேன்னு கேட்குமா. ஆமாம், ஆப்போசிட் பொண்ணு டானியா ஓடி போயிட்டா, ஏன் போனான்னு தெரில அப்படின்னு சோவா சொல்கிறா. பிரசிடென்ட் எலெக்ஷனில் இதை அவங்களோட பேரை தான் அதிகப்படுத்தி விட்டுருக்கு. மாசஜிக்கா திறமையான ரத்தமாக இருந்தோம், இதெல்லாம் வேண்டான்னு தானே விட்டுட்டு போயிருக்கான். அவன்கிட்ட நீ தோத்து போயிடக்கூடாது. அவன் ரொம்பவே கிஃப்டட், அவனை விட நீ கொஞ்சம் திறமை கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பேரை இப்போ நீ தான் காப்பாற்றணும். என்னானாலும் சரி, அவன்கிட்ட மட்டும் தோத்து போயிடாத, தோக்குறது ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்னு அவங்க தாத்தா சோவாட்ட சொல்லவும், கண்டிப்பாக கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு சோவா போது நீயும் உங்க அண்ணனும் இவ்வளோ நடந்தாலும் க்ளோஸாக தானே இருக்கீங்கன்னு அவங்க அம்மா கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ மேல அவங்க அம்மா அக்கறையா இருக்கிற மாதிரி இன்டெரக்டா நமக்கு காமிக்கிறாங்க. சோவா அவளோட ரூம்க்கு வந்து ஐனோ கொஞ்ச நேரம் நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிடுது அப்படின்ட்டு, இப்போதாப்பா ரிலாக்ஸிங்கா இருக்கு, இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சோவா காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ வேற லெவல்ல பேசின கோசே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பாராட்டிட்டு எப்படி அந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணன்னு கேள்வி கேட்கவும், ஆலியா அவங்க வாண்ட்டு தான் கேட்கறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டிபேட்டை பத்தி பதில் சொல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு சிக்னலை கொடுக்கவும், ஆமா ஆலியா ஃபுல் ஸ்பீச்சையும் நீ ரெடி பண்ணியா இல்ல மாசத்திக்கா ரெடி பண்ணானான்னு கேட்கவும், நானே தான் பண்ணேன் அப்படின்னு ஆலியா சொல்றா. இப்படியே ஒவ்வொரு பசங்களும் கொஸ்டின் அவா கிட்ட கேட்குமோ ஆலியாவும் பதில் சொல்றா. கடைசியில வந்து டானியாமா பயந்து ஓடி போயிட்டு அவளுக்கு இது தேவையான ஒரு பையன் சொல்லவும், கோசே கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா அந்த இடத்துல இருந்து கோவமா போற மாதிரி தெரியுது. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்கு நம்ம ஹீரோவை சமாளிச்சுட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். டானியாமாவை அவங்க கலாச்சி பேசினதுல நீ டென்ஷன் ஆயிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஆலியா சோகமா இருக்கிறா, இதுல நம்ம தப்ப எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அது எனக்கு தெரியுது, பட் அவ ஓடி போனதுனால தான் நம்ம ஜெயிச்சோம், நம்ம நியாயமா ஜெயிக்கலன்னு ஆலியா சொல்லவும், பட் எலெக்ஷனுக்கு நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆலியா சோகமாவே இருக்கவோ, சரி டானியாமா பேரை கிளியர் பண்ண நான் ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அப்படி ஏதாச்சும் பண்ணா நம்ம ஜெயிச்சதை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல எனக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல ஆலியா சோகமாகவும், சரி கவலைப்படாத நான் தான் கூட இருக்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஆலியா நம்ம ஹீரோவை அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் வைஸ் பிரசிடென்ட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு தான். ஹைஸ்கூல்னா இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன் நடக்கிறது சகஜம் தானே நம்ம ஹீரோ பார்த்தா ஆலியா கிட்ட வர ரொமான்ஸ் சீனும் இங்க ஸ்டார்ட் ஆக போதா, இதை அவங்க பாத்திரக்கூடாதே நம்ம ஹீரோ வந்துட்டு, பிரசிடென்ட் எப்போ வெளியே வர போறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். உள்ள ஆளுங்க இருக்காங்களான்னு ஆலியா ஷாக் ஆகுறா. கரெக்டான டயத்துல எப்போ வெளியே வரேன்னு தெரியல, அதாப்பா இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்களும் உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல, என்ன சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு இந்த டீல் ஓகேன்னு பிரசிடென்ட் சொல்றான். ஆலியா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்ததுனால இப்போ வெக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்கா. மியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி வச்சிருக்கேன் வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூப்பிடுவோம். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு மியா சொல்லிட்டு சும்மா தான்ப்பா சொன்னேன், பார்ட்டின்னா நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நான் வரேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்றது பார்த்துட்டு, கோசே உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்கவும், உனக்கு கொஞ்சம் பேசணும் இங்க இல்ல தனியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூப்பிடுவோம். சரின்னு அவளும் போறா. நான் இப்போ சிங்கிள் தான், சொன்னீங்க டேட்டிங் கூப்பிட்டேன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு வா சொல்லுவோம். பிடிச்சவங்க கூட தானே டேட்டிங் பண்ணு, நீ என்ன இப்படி பேசுறேன்னு நம்ம ஹீரோ கேட்டா, எனக்கு பிடிச்சி நான் யார் கூட டேட்டிங் போனது இல்லைன்னு வா சொல்றா. எனக்கு ரொமான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வா சொல்லவும், உன் விஷயத்துல நான் தலையிட விரும்பல, பட் உன்னை குறைச்சி எடை போடாதான் நம்ம ஹீரோ சொல்லவும், இதே தான் டானியாமாவும் சொன்னா, என்ன கண்ணத்துல அடிச்சு சொன்னா அப்படின்னு வா சொல்லவும், டானியாமா கோபமாகி அடிக்கிற டைப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என்ன விஷயம்னு வா கேட்கவும், டானியாமா டிபேட்ல ஓடி போனதை பத்தி எல்லாரும் கலாச்சு பேசுறாங்க, அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், வா பேரை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இவ்வளோ நல்லவனான்னு மியா கேட்கவும், ஆலியா தான் வருத்தப்படுறா, அதான் இதை பண்ற நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் டானியாமா கூட ரொம்பவே க்ளோஸ், அதனால தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இந்த டிபேட் நடக்கும்போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கூட்டத்துல இருந்து கலாச்சதும் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேட்கவும், டிபேட் நடந்துட்டு இருந்தப்பவே டானியாமா ஓடி போனதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணத்தை நம்ம கிரியேட் பண்ண அவளை யாரும் கலாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லவும், சரி ஓகே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா போறா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட், நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க நம்ம ஹீரோ கேட்குவோம், அது எப்படியோ நடந்துடுச்சுப்பா அப்படின்னு வா சொல்றா. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா நீங்க ஜெயிச்சது தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லவும், அது எங்களுக்கு பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரின்னு மியா அங்க இருந்து கிளம்பவும், இந்த மாதிரி சீக்கிரட்டா ஏதாச்சும் பேசும்போது எதிரியாளுங்க ஸ்பையா அனுப்பி வச்சிருப்பாங்க, இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வர ஒரே பர்சன் அயனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எஸ் மாஸ்டர் நான் அயனோ அங்க நிக்கிறா. பார்த்தா சோவாவும் அங்கதான் ஒளிஞ்சிருக்கா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், மியாட்டு நீ தனியா பேச போறத பார்த்தா சோ இங்க தான் வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், உண்மையா என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், எலெக்ஷன் பிளான போடலான்னு வந்தோம், நீ இங்க வருவேன்னு தெரியாது, உன்னை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சோவா சொல்றா. ஆலியா இங்க வரவும் சோவா கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான் போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆலியா அங்க இருந்து போறா. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா பேசிட்டு இருக்கீங்க, இதை தடுக்க நான் யாருப்பான்னு ஆலியா போகும்போது, என்ன விட்டுட்டு அவங்க கூட சீட்டிங் பண்ணிட்டு இருக்கல ஆலியா ரஷ்யன்ல திட்டிட்டு போறா. டிபேட்ல ஹெல்ப் பண்ணி என் லவர் கூட தான் லஞ்ச் சாப்பிடணும்னு ஆலியா ஒன்னு தேடி வந்து நீ சீட்டிங் பண்ணதை பார்த்துட்டா அப்படின்னு சோவா நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கா. இந்த மியமைய ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ டானியாமா வந்துட்டு, போன வாரம் தானே உன்னை இன்னொரு பையன் கூட பார்த்தான்னு கேட்டா, அந்த பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான், இவன் என்ன டேட் பண்றியான்னு கேட்டா, நானும் சரின்னு சொன்னேன்னு வா சொல்லவும், டானியாமா இவ கண்ணத்துல பலார்னு ஒரு ஆரஞ்சு, வேல்யூ என்னன்னு உனக்கே தெரியல, ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிறேன்னு கேட்டிருப்பா. அந்த கோசே வாண்ட எதுக்கு வந்து தனியா பேசினான்னு கேட்கவும், டானியாமா எதுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு அவன் விசாரிச்சான். டிபேட் நடக்கும்போது கூட்டத்துக்குள்ள இருந்து உங்களை வச்சு நான் பண்ண பிளான் டானியாமாக்கு தெரிஞ்சிடுச்சு,
ஆயிடுச்சு, அதனால தான் அன்னைக்கு அவள் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடுனா, என் மேல அவள் கோவமா இருக்கா, அதான் ஸ்கூல் வரலன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மியா தன்னோட பேரை டேமேஜ் பண்ணி டானியாமா பேரை சரி பண்றா. உண்மையிலேயே யதார்த்தமா தான் நான் யோகியை மீட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஃப்ரெண்டா நீ மீட் பண்ணிருக்க, எனக்கு என்னப்பா அப்படின்னு ஆலியா கோவத்திலேயே இருக்கா. ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நம்ம படிப்புமா, எக்ஸாம் வரப்போதில்ல நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப ஆலியா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. சோவரா அந்த நேரம் பார்த்து வந்திருக்கா. நாங்களும் இந்த ஸ்டடியில் ஜாயின் பண்ணலாமான்னு சோவா கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. என்ன சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட தாராளமான்னு சொன்ன அப்படின்னு வா சமாளிச்சுட்டு நாங்க தனியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வா ரஷ்யன்ல சொல்றா. மேக்ஸை போய் உட்காந்து எதுக்கு ரீட் பண்ணிருக்க, செம்ம போட்டுலாம் பார்க்கணும்னு ஆலியா கேட்கவும் ஸ்கூல் முடிஞ்சு இந்த கணக்கெல்லாம் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண போறதில்ல, ஸோ நான் ஜஸ்ட் இதை மனப்பாடம் பண்ணா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் எப்பவுமே இப்படிதான், பட் அவன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சோவோ சொல்லவும் அது எனக்கு தெரியும்னு ஆலியா யோசிக்கிறா. எனக்கு ஒரு சம் தெரியலன்னு நான் சொல்லி தரவா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க முன்னாடி என் வீக் சைடு நான் காமிக்க விரும்பல மாஸ்டர்னு வா சொல்லவும், நீங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு அவளோட மெய்டு ஒன்ன பார்த்து இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கறா. இப்போ மாஷாவும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுக்குறா. வைஸ் பிரசிடென்ட் ஷாரஷினா அந்த இடத்துல முட்டாளுங்களை ஹிப்னடைஸ் பண்றது எப்படின்னு ஒரு புக்கை வச்சுட்டு போயிருக்கா. நான் இதை பண்ண மாட்டேன்னு ஆலியா சொல்லவும், ப்ளீஸ் பாப்பா நீ பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து மாஷா கேட்கறா. சரி நம்ம ஹீரோவும் மாஷாவை ஹிப்னடைஸ் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னோட ஃபிங்கர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு, உனக்கு அப்படியே இப்போ தூக்கம் வருது, நான் கிளாப் பண்ணவும் நீ தூங்கிடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ 1 2 3 கிளாப் பண்ண அவ தூங்கிருத்தா. ஆக்டிங்க போட்டது போதும் எந்திரி மாஷான்னு ஆலியா சொன்னா அவ எந்திரிக்கல. நான் ஷோல்டர் தொடவும் நீ எந்திரிக்கணும், நம்ம ஹீரோ அந்த புக்ல போட்ட மாதிரியே ஷோல்டர் தொட்டா அவ எந்திரிச்சிருத்தா. கிளாப் பண்ணுவேன்னு சொன்னா அப்படி பாதையிலேயே நிறுத்திட்டு என்னாச்சுன்னு கேட்கவும் அப்போ அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா சீன் போடுற, யாரை ஏமாத்த பாக்குறான்னு ஆலியா சொல்லவும், ஆலியா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் இதை ட்ரை பண்ணி பாரு, மாஷா உண்மை சொல்றாளா இல்லையான்னு தெரியும் சோவா சொல்லவும். சரி நம்ம ஹீரோ இப்போ ஆலியாவை ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆலியா ஹிப்னடைஸ் ஆகி தூங்கினா சரி, மாஷாவை ஏன் தூங்கினா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. பொண்ணுங்க வீக்கா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, இதுதான் சீட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நேரம், அவங்க துணியெல்லாம் கழட்டுவோன்னு சோவா சொல்றா. அவங்க டார்க்கான சீக்கிரட்டை கேட்போன்னு அயனோ சொல்றா. சீக்கிரட்டை கேட்கறத விட துணியை கழட்டுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சோவா சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரையும் இப்ப தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, சோ நீங்க ரொம்பவே ஃப்ரீயா இருக்கலாம் சரியா, உங்க மைண்ட்ல எதெல்லாம் நீங்க அடக்கி வச்சிருக்கீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சோவா சொல்லவும் மாஷா ஆலியா ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. மாஷா ஆலியா நம்ம ஹீரோவோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கா. இவங்க என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததை பண்ணலையே அப்படின்னு சொல்லி சோவா வருத்தப்பட்டா. மாஷா என்னை கொஞ்சம் விடுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலியா ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறா. இவத்தாடா எதிர்பார்த்த அப்படின்னு சோவாவும் ஹாப்பி ஆகிறா. ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லி மாஷாவும் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க சொன்னேன், இவ்வளவு ஃப்ரீயா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு சோவா பாக்குறா. ஷோல்டர் தடவும் ஹிப்னோடைஸ்ல இருந்து வெளியே வந்துருவா. 1 2 3 நம்ம ஹீரோ டச் பண்ணா ஆலியா எந்திக்க மாட்டிக்கிறா. சோவாவும் அதே மாதிரி மாஷாவை தொட்டா மாஷாவும் எந்திக்க மாட்டிக்கிறா. இந்த நேரம் யாராச்சும் வந்து பார்த்தா என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க நம்ம ஹீரோ பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் உள்ள வந்து பாத்துருதா. அவங்க ஹிப்னடைஸ் புக்கை ட்ரை பண்ண இப்ப அவங்கள தடுக்க முடியலன்னு சோவா சொல்லவும் சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவோம். இப்ப ரெண்டு பேரும் மயங்கி கண் முழிக்கிறாங்க. நான் கோசே கிட்ட சேர்ல தானே உட்காந்துருந்தேன், இங்க என்ன பண்றேன்னு அவங்க பாக்குறாங்க. முதல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு சோவா சொல்றா. போட்டு தானே இருந்ததுன்னு இவங்க பார்த்துட்டு கதறாங்க. நீ பார்த்துட்டு தானே உன் மெமரியை நான் எரேஸ் பண்றேன் அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டிபேட் நடந்துட்டு இருக்கும் போதே டானியாமா ஓடி போனதுனால டானியாமா பேர் கெட்டு போயிடுச்சு. பட் ஆலியா அதனால வருத்தப்பட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டு டானியாமாவோட கெட்ட பேரை இப்போ ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.